உலகின் 14 முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் தமிழக அரசு 4000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றது வெறும் கண் துடைப்பு நாடகம். ஏற்கனவே துபாயில் ஈர்த்த முதலீடுகளே கேள்விக்குறியாக உள்ளதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தாக்கு. ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தாரு, அதனுடைய இன்கம் அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கு. அதே நேரத்தில் அவர் அங்கே சைன் பண்ணுறதா சொல்கிற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கு. இது ஒரு கண் துடைப்புக்கான ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன். இதனால் தமிழகத்திற்கு ஒரு பெரிய முதலீடு எதுவும் வரப்போகிறது இல்லைன்றது தான் அவருடைய பயணம். சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு. சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசாரின் மனு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஆன்மீகம் பேசுபவர்களை கைது செய்ய வேண்டும் என்று திமுக அரசு தவறான செயலை கடைபிடிக்கிறது. ஆழ்வார் நம்மாழ்வார் வாழ்ந்த பூமியில் போலி திராவிடத்திற்கு இடமில்லை என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் காட்டம். இமானுவேல் சேகரனின் 67ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல். உடல்நலக் குறைவால் காலமான தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். சென்னை பெரம்பூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வெள்ளையன் உடல் வைப்பு. இன்று மாலை 4 மணி அளவில் இறுதி சடங்கு. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி வட தமிழகத்தில் இன்று கடை அடைப்பு. நாளை தென் தமிழகத்திலும் கடை அடைப்பு நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. டெல்லி எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடம். விரைவில் நலம் பெற வேண்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பறந்து வந்த குருவிகள் உள்ளிட்ட 23 பேரை கூண்டோடு பிடித்த சுங்கத்துறை அதிகாரிகள். உரிய வழி செலுத்தாமல் கொண்டுவரப்பட்ட ஐபோன்கள், மடிக்கணினிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. கடலூரில் பள்ளியிலிருந்து மாயமான 4 மாணவிகள் 4 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு. மாணவிகளை துரிதமாக கண்டுபிடித்த காவல்துறைக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு. திருப்பூர் விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தில் மோதல். யார் சிலை முதலில் எடுத்து செல்ல வேண்டும் என இந்து முன்னணியின் இரு தரப்பினருக்குள் தகராறு. தருமபுரி அருகே வெடிமருந்து குடோனுக்கு செல்லும் லாரிகளால் சாலை பழுதடைந்ததாக லாரிகளை சிறைப்பிடித்த மக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்க முயன்று வெடிமருந்து குடோன் உரிமையாளர் அடாவடி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே பீக் டைமில் பயணிகளை ஏற்றுவதில் தனியார் பேருந்துகளுக்கிடையே போட்டி. சாலையின் குறுக்கே பேருந்துகளை நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநர் அட்ராசிட்டி.
தமிழகம் முழுவதும் தொடங்கிய முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. கடைசி நேரத்தில் பெயர் விடுபட்டுள்ளதாக கூறி சிலர் நீக்கப்பட்டதால் கண்ணீருடன் திரும்பிய மாணவர்கள். தொழில்துறை நிபுணர்களை ஒன்றிணைக்கும் செமிகான் இந்தியா நிகழ்ச்சி. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இந்திய விமானப்படை உயர் அதிகாரி மீது பெண் அதிகாரி பாலியல் குற்றச்சாட்டு. புகாருக்கு உள்ளான விமானப்படை அதிகாரி மீது காஷ்மீர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கேரளாவில் ஆட்சி செய்வது இடதுசாரி அரசு என்பதால்தான் ஹேமா கமிட்டி சாத்தியமானது. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் பினராயி விஜயன் பதிலடி. டெல்லி மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பாஜக கடிதம். மாநில அரசுகளை கவிழ்ப்பதுதான் பாஜகவின் குறிக்கோள் என ஆம் ஆத்மி விமர்சனம். மணிப்பூரில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் இணைய சேவைகள் முடக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு அமல். பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை. பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த மருத்துவர்கள். சுகாதாரத்துறை செயலருக்கு எதிராக போராட்டம் நடத்தும் நிலையில் அவரே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கண்டனம். கிரிக்கெட் மைதானத்தை விட மிகப்பெரிய விண்கல் 2029 பூமியை நெருங்கும். பூமி மீது விண்கல் மோதினால் பேரழிவு ஏற்படும் என இஸ்ரோ எச்சரிக்கை. அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் நேருக்கு நேர் விவாதம். வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான சிறந்த வாய்ப்பு என்பதால் தங்களது பேச்சில் அனலை பறக்கவிட இரு வேட்பாளர்களும் மும்முரம். வியட்நாமை சூறையாடிய யாகி புயலுக்கு இதுவரை 130 பேர் உயிரிழப்பு. மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு, 50க்கும் மேற்பட்டோர் மாயம். இஸ்ரேல் நாட்டில் பணியாற்ற 15,000 இந்திய தொழிலாளர்கள் தேவை. கட்டுமானம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பணியாற்ற இந்தியாவிடம் இஸ்ரேல் கோரிக்கை. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா, மலேசியா அணிகள் இன்று பல பரீட்சை. சீனா, ஜப்பானை வீழ்த்திய இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு.